அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கண்ணினுடைய பார்வை திறனை இயற்கையாகவே அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகளை எல்லாம் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான சத்துக்கள் அதுக்கு தேவை அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கண் அப்படின்றது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாகம். அப்படிப்பட்ட கண்ணு பார்வை தெளிவாக தெரியணும் அப்படின்னா அதுக்காக நமக்கு நிறைய விட்டமின்ஸ் தேவைப்படும். அதுலேயும் குறைந்தது பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது கண்ணினுடைய பார்வை திறனானது நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதில் நம்ம எப்போதுமே முதல் இடத்துல வச்சுருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா கேரட்டு தாங்க. ஆனால் கேரட்டை விட இன்னுமே கண்ணினுடைய ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யக்கூடிய நிறைய வகை உணவுகளானது இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கேரட்டும் முக்கியமானது தான், ஆனால் கேரட்டை தாண்டியும் இன்னும் நிறைய உணவுகள் இருக்குது அப்படின்றத தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்ணினுடைய நரம்புகளையும் கண் பார்வையினுடைய திறனையும் அதிகரிக்கிறதுக்கு கண்களை வறட்சி ஆகாமல் நம்ம பாதுகாக்கணும். அதாவது ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கணும். நிறைய தண்ணீர் குடிக்கணும். ஆரோக்கியமான உணவு முறைகள் அவசியமானது. அப்போ தான் நமக்கு கண் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் கண்ணை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கண்களுக்கு நிறைய பயிற்சிகளை கொடுக்கணும். போதிய கண் பரிசோதனைகளையும் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த உணவுகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கணும். அப்போ தான் கண்ணினுடைய பார்வை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது வயதாக ஆக கண்ணினுடைய பார்வை திறனானது குறைய ஆரம்பிக்கும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட பார்வை திறனை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய உணவு முறைகளில் மாற்றங்களை கொண்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். முதல்ல நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, இலை வடிவில் இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கணும். நீங்கள் சைவமாக இருந்தாலும் சரி, அசைவமாக இருந்தாலும் சரிங்க, பச்சை காய்கறிகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுவும் இலை வடிவ காய்கறிகளை கட்டாயமாக தினசரி உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கிறதோட மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த உடலுமே ஆரோக்கியமாக இருக்கும். மிகப்பெரிய அளவில் மாற்றம் உண்டாவதை நீங்கள் உணர முடியும். குறிப்பாக கண்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான கீரைகளையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கீரை தான் ஸ்பெசிஃபிக்காக சாப்பிடணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பச்சை காய்கறிகள், கீரைகள், கீரை வகைகளில் மட்டும்தான் நமக்கு நூற்றுக்கணக்கான கீரைகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா தினமுமே ஒரு வகையான கீரை, ஏதோ ஒரு கீரையை விதவிதமாக நீங்கள் கீரையெல்லாம் இருக்குது, அதனால் எது வேணால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ சேருங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா லெட்யூஸு, கேலு, கால்ட்ரெட்டு, செலரி இதையும் உங்களுடைய தினசரி உணவில் சேலட் போன்றவற்றில் கலந்து சாப்பிடுங்க. இப்படி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. அதுவும் இந்த வகை காய்கறிகளில் அதிக அளவில் லூடின் காணப்படுது. இது கண்களில் ஏற்படக்கூடிய மாக்குலர் சிதைவை தடுத்து கண் பார்வையினுடைய திறனை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கக்கூடியது அப்படின்னா மீன்கள். கண்டிப்பாக கண் பார்வை நல்லா தெரியணும் அப்படின்னா கொழுப்பு நிறைந்த மீன்களை எடுத்துக்கணும். பொதுவாக மீன் சாப்பிட்டா கண்களுக்கு நல்லது அப்படின்னு நம்மளுடைய வீட்டில் எல்லாருமே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயந்தான். ஏன்னா மீன் உணவுகளுக்கு பொறுத்த வரைக்கும் கண்களுக்கு அவ்வளவு நல்லதுங்க. அது நமக்கே தெரியும். ஆனால் அதை பெரிய அளவில் நம்ம உணவில் சேர்த்துக்கிறோமா அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை நம்ம சேர்த்துக்கிறதே கிடையாது. ஸோ அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மாதத்தில் நீங்கள் சிக்கன், மட்டன் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு மீனும் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ சொல்லப்போனால் மட்டன், சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றத விட நீங்கள் மீன் அதிகமாக எடுத்துக்கோங்க. குறிப்பாக ஒரு மாதத்தில் அதிகமாக மீன் எடுக்காதவங்க கணக்கு பண்ணிங்கன்னா அவங்க தான் அதிக பேர் இருப்பாங்க. ஸோ மீன் ரொம்ப ரொம்ப அவசியமானது. மீனில் ஒமேகா 3 ஃபேட் இருக்குது. அது நம்மளுடைய கண்களுக்கும் சரி உடலுக்கும் சரி ரொம்ப நல்லது. சால்மன், டூனா, காணாங்கெளுத்தி, மத்தி இது மாதிரி கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மீன்களை நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அது கண் நோய் தொற்றுகளை எல்லாம் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் நட்ஸ் வகைகள் மற்றும் விதைகள். நட்ஸும் விதைகளும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே அளவில் தான் இருக்கும். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய மாயங்களை செய்யக்கூடியது. குறிப்பாக பெண்கள் மற்றும் வயதானவர்கள்லாம் கட்டாயமாக இந்த நட்ஸ் மற்றும் விதைகளை மிக குறைந்த அளவிலாவது கட்டாயமாக உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும். விதைகள் மற்றும் நட்ஸுகளில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்கள் பார்த்திங்கன்னா கண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக வயதானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண் பார்வை அப்படின்றது குறைய தான் செய்யும். அந்த கண் பார்வை மங்கலாக இருக்குது, மாக்குலர் சிதைவு இதெல்லாம் தள்ளி போடணும் அப்படின்னா உங்களுடைய உணவு முறைகளில் தாங்க நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரணும். அதே போல் முட்டை அப்படின்னாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், புரோட்டீன் நிறைந்த ஒரு பொருள். குறிப்பாக கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டையை நீங்கள் அவித்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. நீங்கள் மற்றபடி எடுத்துக்கிறத விட அவித்து சாப்பிடுங்க.
ஸோ ரொம்ப வயசானவங்களா இருக்கீங்கன்னா தினசரி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இல்ல நல்ல இளைஞர்களா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 முட்டை வரைக்கும் நீங்க தாராளமா எடுத்து சாப்பிடலாம். எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. குறிப்பா கண்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முட்டையில மஞ்சள் கருவுல தான் லூடின் அப்படின்றது அதிகமா இருக்கும். அது நம்மளோட கண்ணுடைய ஆரோக்கியத்த வந்து மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த சத்து அப்படின்னு சொல்லலாம். லூடின் வயதாகும் பொழுது உண்டாகக்கூடிய கண்புரை மற்றும் ஏஎம்டி, மாகுலர் சிதைவு உள்ளிட்ட கண் நோய்களுடைய அபாயத்த வந்து குறைக்கும். அதனால தினமுமே கட்டாயமா உங்களுடைய உணவுல முட்டைய நீங்க சேர்த்துக்கோங்க. அதேபோல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள நீங்க எடுத்துக்கும் பொழுது, கண்கள்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்களை எல்லாம் குறைக்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கேரட், சர்க்கரைவள்ளி கிழங்கு, பாதாம் உள்ளவற்றில புரதங்கள், பீட்டா கரோடின் மற்றும் ஆற்றல் மிக்க ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க தினசரி உங்களுடைய உணவுல நீங்க சேர்த்துட்டு வாங்க. உங்களுடைய பார்வை திறன் நிச்சயமா மேம்படும். கண்கள்ல தொற்று நோய்கள் ஏற்படாம இருக்கறதுக்கும், மாலைக்கண் நோய் வராம தடுக்கறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். மேலும் கண்ணினுடைய பார்வையானது சிறப்பா இருக்கறதுக்கு என்னென்ன விட்டமின்ஸ் வந்து தேவையா இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கண்டிப்பா அந்த விட்டமின்ஸ்லாம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள நம்மளுடைய உணவுல நம்ம சேர்த்துக்கும் பொழுது, கட்டாயமா நமக்கு கண்ணுடைய பார்வை திறன் மேம்பட ஆரம்பிக்கும். விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் கண் பார்வைக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா விட்டமின் ஏ தாங்க. இது கேரட்ல அதிகமா இருக்கு. அதேபோல கீரைகள்ல இருக்கு. மாம்பழம், பப்பாளி பழம் இது மாரியான பழங்கள்ல இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, பால்ல இருக்கு, க்ரீம்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அதேபோல ரிஃபோஃப்ளேவின், சோயா பீன்ஸ், பன்னீர், ப்ரோக்கோலி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி2 அல்லது ரிபோஃப்ளேவின் அப்படின்றது நிறைந்து காணப்படுது. அதனால இதையும் நீங்க எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கண்ணுடைய பார்வை ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து கால்சியம் இதிலெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம், வால்நட், ராஜ்மா, ஓட்ஸு மற்றும் கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உணவுகளை எல்லாம் நீங்க சாப்பிடுங்க. கண் பார்வை ரொம்ப நல்லாயிருக்கும். அதேபோல விட்டமின் இ. விட்டமின் இ எதுலலாம் இருக்குது அப்படின்னா, இலை காய்கறிகள்ல இருக்கு. முழுமையான கோதுமையில, முந்திரி பருப்புல இதிலெல்லாம் வந்து விட்டமின் இ அதிகமா இருக்கு. ஸோ தினமுமே உங்களுடைய உணவுல நீங்க எடுத்துக்கும் பொழுது, உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அதேபோல ஒமேகா 3 ஃபேட். இதுதான் வந்து மீன் வகைகள்ல கிடைக்கக்கூடியது. ஸோ மீன் வகைகள் மட்டும் இல்லாம, அதாவது ஆளி விதை, சியா விதை, வால்நட்டு இதில் எல்லாத்துலேயுமே ஒமேகா 3 ஃபேட் நிறைய இருக்கு. ஸோ இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கும் பொழுது, உங்களுடைய கண்ணினுடைய பார்வை திறன் பார்த்தீங்கன்னா, அதிகரிக்க ஆரம்பிக்கும். கண் பார்த்தீங்கன்னா, அதிக உணர்திறன் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ கண் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மங்கலா இருக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த உணவு முறைகள நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அது ஆரம்ப கட்டத்திலே உங்களால சரி பண்ணிக்க முடியும். எதுவுமே நம்ம ஆரம்பத்தில வந்து கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா தாங்க, அது நாளடைவில நமக்கு பெரிய பிரச்சனைகள வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ அதனால ஆரம்பத்திலே வந்து ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள வந்து சாப்பிடுங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய உடல் உறுப்புகள்ல ஒன்றா இருக்கக்கூடியது கண். கண் இல்ல அப்படின்னா, நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமா செய்ற மாரி செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வலி உள்ளிட்ட பல காரணங்களால பார்வை குறைபாடு பிரச்சனைகளுக்கு நம்ம காரணமா இருக்குது. அதனால உங்களுடைய உணவுல விட்டமின் இ அதிகமா இருக்கக்கூடிய பொருட்கள எடுத்துக்கோங்க. இது நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அதிகமாக்கி, உங்களுக்கு கண்புரை இது மாரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படாம வந்து தடுக்கும். அதாவது பாதாம் பார்த்தீங்கன்னா, செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைஞ்சது 10 பாதாம். அதாவது 2.5 கிராம் புரதத்தை வந்து கொடுக்குது. இது திசுக்களை எல்லாம் சரி செய்து கண் பார்வையை உங்களுக்கு நல்லா சரி பண்ணி கொடுக்கும். இரும்புச்சத்து, விட்டமின் சி நிறைந்த உணவுகளோடு இதையும் நீங்கள் இணைத்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கும் பொழுது கண்களுக்கு ரொம்ப சிறந்த இரத்த ஓட்டத்தை வந்து கொடுக்கும். மேலும் மேங்கனீஸு ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை வந்து குறைக்கும். அதே போல் பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வைகளை சரி செய்யறதுக்கும் ரொம்பவே உதவியான ஒன்று. அதனால் இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய பாதாமை நம்ம தினமுமே 10லேருந்து 15 வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதே போல் கேரட்டில் வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. ஸோ இது நமக்கு ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதுனால தினசரி எடுத்துக்கோங்க. அதுவும் கேரட்டை பார்த்திங்கன்னா சமைத்து சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஸோ சேலடு, ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதே போல் சிட்ரஸ் பழங்கள், ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி, திராட்சை இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி இருக்குது. ஸோ இது எடுத்துக்கும் பொழுது ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டத்தை வந்து அதிகமாக்கும். மேலும் முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிப்பதை குறைக்கிறதுனால காலப்போக்கில் விழித்திரையை வந்து சேதமாகாமல் தடுக்கும். அதனால் குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி இது போன்ற தானியங்களை நம்ம உணவில் வந்து எடுத்துக்கலாம். இது நமக்கு கண் பார்வையை அதிகரித்து கொடுக்கும். கண்ணினுடைய பார்வை மேம்படுறதுக்கு என்னென்ன உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.